சனிக்கிழமை 2 குறிப்பேடு புத்தகம் 24வது அதிகாரம் 17-25 வசனங்கள். யோய்தா இறந்த பிறகு மன்னன் இதோ அவரோடு அருகில் இருந்த தலைவரின் சொற்படி இணங்கி பழைய நிலையிலே ஆண்டவருடைய அன்பு விட்டு இல்லத்தை புறக்கணித்து அசோக கம்பங்கள் சிலைகளையும் வழிபட்டனர். கடுங்கோபம் அடைந்தனர். அந்த வேளையில் ஆண்டவர் யோய்தாவின் மகன் சக்கரியாவின் மேல் ஆண்டவருடைய ஆவி இறங்கி அவர் வார்த்தை சொல்லுகிறார். வசனம் 20. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளை மீறுவது ஏன்? ஆதலால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்கள். ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் கோபம் கொண்டு அவரை அங்கே கொன்று போட்டார்கள். பிறகு யோவாசு கூட கடைசியில் ஒரு சிறிய மன்னன் வந்து அவனை காயப்படுத்தி அவரையும் கொல்லப்பட்டான். கடைசியிலே அந்த கல்லறில் வைக்கவில்லை. இந்நிலையில்தான் ஆண்டவர் இல்லத்தை ஒழுக்கெடுத்து குறித்து ஆண்டவருடைய வழிநடத்தல் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, குருவினுடைய மகனாகி சக்கரியாவை கொன்று போட்டார்கள். அதே போல அந்த அரசன் எதிரிகளால் அழிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசனம் வழிநடத்தும்படி அவன் இந்த குருவினுடைய மகனுடைய இரத்தப்படி அவன் மேல் விழுந்தது. அவனை அங்கு அரசனுடைய கல்லறை அடக்கம் பண்ணவில்லை. அவன் உண்மையிலே புறக்கணிக்கப்பட்டான். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய அன்பை புறக்கணிக்கும் போது நாம் கீழே தள்ளப்படுவோம். ஆண்டவருடைய அன்புக்கு இதையெல்லாமல் நாம் வழிநடத்தப்படுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எப்படி சக்கரியாவை புறக்கணித்தார்கள், குருவினுடைய மகனை கொன்று போட்டார்கள், அதே போல யோவாசும் கொல்லப்பட்டு அந்த ஆட்சியை இறைவன் காப்பாற்றுகிறார், எதிரிகள் கையிலிருந்து காப்பாற்றுகிறார். பின்பு யோசபாத்து அரசனாக அவனுடைய வாழ்க்கையிலே பின்பு நம்பிக்கைக்குரியவராக அந்த இடத்தை நிரப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்மையும் ஆண்டவருடைய கருத்து கொடுத்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் அற்புதமாகவும் புதுப்பிக்கிற ஆண்டவரே, ஏதோ உமது அன்பை விட்டு விலகிய யோவாசு இதோ நீர் கொடுத்த வாக்குறுதியின்படி அவரையும் புறக்கணித்து உடைய ஆட்சியை தொடர பல இடங்களிலே எதிரி கையில் படைத்தால் உடைய தெய்வீக அன்பை நீர் வழிநடத்தினீர். கடவுளுடைய இல்லத்தை புதுப்பிக்க யோசபாத்து நியமித்தீர். அதே போல இந்த நாட்களில் உடைய பிரசன்னம் வழிநடத்தப்பட அர்ப்பணிக்க உதவி செய்ய.